ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு T20 மேட்ச் ஆஸ்திரேலியா விசஸ் நியூசிலாந்து. ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்கை ஸ்டேடியம் வெல்லிங்டனில் தான் நடத்த போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடிருந்தாங்க. அதில் லாஸ்ட் மேட்ச் வந்து தோற்றுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. அந்த டீமுக்கும் இந்த டீமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியன் டீமில் இது வந்து அவங்க கோரா பேஸ் பண்ணி வேர்ல்டு கப்புக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு டீம். இதில் சப்போஸ் ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஆடுறாரு, ஒரு 3 மேட்ச்சுமே வந்து ஒரு 10 ரன்குள்ளே அவுட் ஆகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டீவ் ஸ்மித் வந்து வேர்ல்டு கப் இதில் இருக்க போகிறது இல்லை. அதான் கான்செப்ட்டு. ஸோ அவங்களோட மெயின் பிளேயர்ஸை வச்சு செக் பண்ணுறாங்க. சப்போஸ் ஃப்ளாப் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பேக்கப் டீமை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்காண்டி தான் வந்து இந்த சீரீஸே வந்து நடக்க போகுது. அதே தான் நியூஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் கெயின் வில்லியம்சன் இல்லாதனால அந்த இடத்துல ரவீந்திரா வந்து ஆடுவார். அப்படி கெயின் வில்லியம்சன் வந்துட்டால் ரச்சின் ரவீந்திரா இந்த இதில் நல்லா ஆடினார்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஃப்ளாப் ஆனார்னா ஐபிஎல் பேஸ் பண்ணி அவரை மேபி வந்து எடுக்கலாம். ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் முக்கியமான ஒரு சீரீஸாக இருக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு கப்பே வந்து அவங்களுக்கு செலெக்ஷன்ன்றது கிடைக்கும் 2 டீமுக்குமே. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு செல்ஃப் கேம் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருக்குது, பியூர் பேட்டிங் விக்கெட்டாக கண்டிப்பாக டாப் ஆர்டர்லேயே நின்று ஓரளவுக்கு ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்லை ஸ்பின் விக்கெட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ் அவங்க அட்வான்டேஜாக பயன்படுத்துவாங்க. அந்த கான்செப்டில் போகும். சப்போஸ் இனிஷியல் விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா மிடில் ஆர்டர் வந்து ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஸோ அந்த டாப் ஆர்டரில் பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் ஓரளவுக்கு விக்கெட்டை கொடுக்காம கண்டிப்பாக அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்கோருக்கு போகிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும். பார்க்கலாம். வெதர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்விங் ஆகும். 2 சைடுமே ஸ்விங் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ வெதர் பேஸ் பண்ணி அதேமாதிரி கிரவுண்ட் பேஸ் பண்ணி ஆன் டைமில் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் T20 செகண்ட் T20 வீடியோ போட்டிருந்தோம். அதில் நான் முகமது நபி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்பேன். நிறைய பாயிண்ட்ஸ் அது ஒர்க்கும் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதில் அதோட 100% மேலேயே வந்து ஸ்டாட்ஸ்ன்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச் February 21 11:40 ஸ்டார்ட் ஆகும். ஸோ டைமை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓவரால் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 15 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 7 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்ஸ்மேன் டீமும் 8 மேட்ச் வந்து செகண்ட் பேட்ஸ்மேன் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக வந்து ஒரு 150 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ்னு பார்த்தோம்னா 70 விக்கெட் விழுந்திருக்கு. அதில் 36 விக்கெட் பேசர்ஸும் 34 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. அந்த 34 விக்கெட்ஸில் மோஸ்ட்லி லெக் ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காங்க. அந்த டைட் பவுலிங் போகிறவங்களுக்கு விக்கெட் கிடைக்காம சும்மா தூக்கி போடுறவங்களுக்கு விக்கெட்டுன்றது கிடச்சிருக்கு. அதான் வந்து கான்செப்ட். கடைசியாக 2021 இங்கே ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்து ஆடி இருக்காங்க. அப்போ கப்டிலாம் வந்து ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸஸ் ஆடி இருந்தார். அதுமாதிரி ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மி, ஜிஎஸ்டியே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்டை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பிச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே வந்து மேட்சை நடத்துகிறாங்க. ஏன்னா ரீசெண்டாக நியூசிலாந்து ஆடின எந்த மேட்ச்சுமே இங்கே நடக்கலை. ஸோ பார்க்கலாம் ஆன் டைமில் வந்து எப்படி பிச் ரிப்போர்ட் இருக்குன்றதையும் நீங்கள் ஸ்டாட்ஸை முழுமையாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் கிடச்சா நான் டெலகிராமில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி டாஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பிச் ரிப்போர்ட்டை நீங்களே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அதுலேயும் கிடச்சா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி சொல்கிறதுனா நம்மளோட நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் டெலகிராமில் எது வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட்ன்ற கண்டுபிடிக்கலாம். ஓரளவுக்கு டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பெரிய அளவில் கண்டினியூவாக வின்னிங்ஸ்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். பெரிய அளவில் வின்னிங்ஸ்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்றது நான் முன்னாடியே நிறைய பேர்த்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ WPL காண்டி தான் வெயிட்டிங்னு. அப்படி உமன்ஸ் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ ப்ளஸ் டீம்ஸு அதுக்கப்புறம் வின்னிங்ஸ்ன்றதை நம்ம கொண்டு வந்துடும். ஏன்னா BBLக்கு அப்புறம் அடுத்து WPL தான் கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு லீக்கு. இடையில நடந்த பங்களாதேஷ் பிரீமியர் லீக் அதுக்கப்புறம் IL T20 சவுத் ஆஃப்ரிக்கா T20 எதுலேயுமே வந்து பெரிய அளவில் அது நம்பிக்கை இல்லைன்றது தான் வந்து என்னோட கருத்து. அதை நான் எல்லா வீடியோ சொல்லியிருக்கேன். இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு மறுபடியும் நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணால் ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டெலகிராம் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேட் ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சு, பேட் செகண்ட் 8 மேட்ச்சு. ஓவரால்னு நம்ம இந்த பிச்சை பார்த்தோம்னா சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போது நம்ம பிளேயிங் லோன் பார்ப்போம். ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லோனில் கண்டிப்பாக ஸ்டீவ் ஸ்மித்தா மேத்ஸ் ஆட்டான்றதில் ஒரு டவுட்டுன்றது இருக்கும். ஸ்டீவ் ஸ்மித் T20 பெரிய பிளேயர் கிடையாது. பட் மேத்ஸ் ஆட் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. BBLலுமே அருமையாக வந்து பேக் டு பேக் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டையும் வாங்கியிருக்காரு. அவரை பெஞ்சில் வைப்பாங்களா இல்லை சீனியர் பிளேயரான ஸ்டீவ் ஸ்மித்தை பெஞ்சில் வைப்பாங்களான்றதையும் நம்ம பார்க்கணும். சப்போஸ் டிரைவர்ஸ் விட்டு வார்னர் டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க, ஒரு ஃபஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆகிறாங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஆடினா அவர் வரலாம். இல்லை ஒரு 3 ஓவர் 4 ஓவருக்கு மேலே விக்கெட் போச்சுன்னா மிச்சல் மார்ஸ் வந்துடுவார். அதுக்கப்புறம் இங்கீஸ் வந்துடுவார். அப்புறம் மேக்ஸ்வெல்
கண்டிப்பாக ஸ்டீவ் ஸ்மித்துக்கு பேட்டிங்கே கிடைக்காது, அதையும் நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் தான் வந்து ஒரு ரிஸ்கி பிக்காக இந்த மேட்ச்சில் இருக்க போகிறாரு. ஆனால் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரிவர்ஸில் இருக்கும். அது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ட்ரைவர்ஸ் ஹெட் T20 பெரிய பிளேயரான்னு கேட்டால் கிடையாது. T20 கஷ்டப்பட்டிருக்காரு. பெரிய இன்னிங்ஸ்லாம் அவரால் ஆட முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஓடிய ஃபார்மேட் அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நிறைய பெரிய மேட்சஸ்லாம் நல்லா ஆடிருக்காரு. பட் கண்டினியூவாக அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா, ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பார், ஒரு மேட்ச் கோல்டன் டக் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதே கேட்டகரி தான் மிச்சல் மார்ஸும். பட் ஆனால் என்னன்னா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸு, கேமரன் கிரீன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கப்போ மிச்சல் மார்ஸ் பவுலிங் போடுவாரான்றது ஒரு டவுட் இருக்கும். பட் இப்போது அவங்களோட டீமில் 5 பவுலர் தான் இருக்காங்க. 6வது பவுலரே ட்ரைவர்ஸ் ஹெட், அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ் தான். அப்போ கண்டிப்பாக மிச்சல் மார்ஸ் பவுலிங் போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பவுலிங் போட வாய்ப்புகள் அதிகம், ப்ளஸ் அவர் ஓப்பனராக ஆட போகிறது இல்லை, மிடில் தான் வந்து ஆட போகிறாரு. ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து மிச்சல் மார்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா அவருக்குமே தெரியும், கேப்டனாக வந்து சொல்லியிருக்காங்க அவருக்கு கீழே பேட் கமின்ஸ் ஆட போகிறாரு. போன சீரீஸில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக சரியாகவே ஆடலை மிச்சல் மார்ஸ். அதனால் இந்த சீரீஸை பயன்படுத்தி நியூசிலாந்தோட சின்ன கிரவுண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஒரு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸாக நம்ம மிச்சல் மார்ஸை பார்க்கலாம். பவுலிங் போடுறப்போ இன்னுமே வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ், 2 பேரும் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் இந்த மேட்ச்சுக்கு. அதுக்கப்புறமா ரச்சின் ரவீந்திரா ஏன்னா கேன் வில்லியம்சன் இல்லாமல் அவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாலே அந்த மேட்ச் எல்லாமே அவர் நல்லாவே ஆடி இருக்காரு. ப்ளஸ் பவுலிங் தேவைப்பட்டால் வந்து வீசலாம். ஸ்பின்னுக்கு வந்து ஹெல்ப் கிடைச்சா ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு சில ஓவர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா டாப் ஆர்டருக்கு அப்புறம் ஃபுல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் தான் இருக்காங்க. பட் டாப்பில் பவுலிங் போடுறதுன்றது கஷ்டம். மிச்சல் சாண்டர் மிடில் அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸுக்கு எதிராக வீசலாம். இவங்க 2 பேரும் வந்து ஸ்பின் அட்டாக் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு வந்து விக்கெட்ஸ் யாராவது ஒருத்தருக்கு வந்து கிடைக்கலாம். யூசுப் நல்லாவே ஆப்ஷன். காரணம் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் தான் வராங்க. தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் இவங்க 3 பேரும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப சரி, செகண்ட் பவுல் பண்ணுறது ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். ட்ரெம் கார்ட் பிக்ஸு, ஹை ரிஸ்கி பிக்ஸுன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ட்ரைவர்ஸ் ஹெட் கண்டிப்பாக ஹை ரிஸ்கி பிக்கு. அதுக்கப்புறமா டிம் டேவிட்டு, இங்கீஸு, இந்த சைடில் பார்த்தோம்னா மார்க் சாம்பன், ஃபின் ஆலன், இவங்க எல்லாருமே ஆடம் மில்லன், இவங்கெல்லாம் ஹை ரிஸ்க்கான பிளேயர்ஸ். கிராண்ட் லீக்கில் பர்சன்டேஜ் கம்மியாக எடுத்திருப்பாங்க. இவங்களை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹை ரிஸ்க்கான ஜிஎல் டீம்ஸில். ஸோ ஸ்டாட்ஸு, அதுக்கப்புறம் வென்யூ ஸ்டாட்ஸ் ப்ளஸ் ஹெட் ஸ்டாட்ஸ் பார்க்குறப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்க. ஏன்னா பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார், ஹேசல்வுட் யாருமே வந்து பெரிய அளவில் T20 ஆஸ்திரேலியாவுக்கு ஆடினாங்கன்னா கிடையாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்டு கப்பு, அதுக்கப்புறமா டெஸ்ட் மேட்சஸ் இதிலே தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஓடிஐ மேட்சஸ், டெஸ்ட் மேட்சஸ்னு T20க்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்து பெரிய பிளேயர்ஸ் ஆட வைக்கல. இப்போ தான் வந்து வேர்ல்டு கப் வரதுனால மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப்பில் இனிஷியலில் விக்கெட் போகும் அப்படின்னா கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு இந்த மேட்ச் வந்து முக்கியத்துவமாக மாறும். அப்போது கிளென் பிலிப்ஸுமே வந்து ஒரு முக்கியமான பிளேயராக மாறலாம். பவுலிங்கில் நம்ம நம்ப முடியாது, பட் பேட்டிங்கில் டாப்பில் இவங்க எல்லோரும் விக்கெட்ஸ் போனால், ஏன்னா அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லை. ஃபின் ஆலன் ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அந்தளவுக்கு ஆடுவாரான்றதும் ஒரு டவுட் வருது. கான்வே சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது, பட் ஸ்டாட்ஸ் வந்து அருமையாக இருந்திருக்கு. வில் யங் T20க்கு பெஸ்ட்டு பிளேயரான்னு கேட்டால் கிடையாது. மிடில் வந்தால் மிச்சல் சாண்டரும் பேட்டிங் ஆடலாம், கிளென் பிலிப்ஸும் பேட்டிங் நல்லாவே ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டாப்பில் விக்கெட் போகின்ற கான்செப்டில் டீம் போட்டால் மிடில் வந்து பிளேயர்ஸ் எடுத்து அவங்களுக்கு ரிஸ்க்காக கேப்டனாக கொடுங்க. மோஸ்ட்லி எல்லாருமே டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை தான் வந்து எடுத்திருப்பாங்க. அதேமாதிரி ட்ரைவர்ஸ் ஹெட்டு, ஆடம் மில்லன், டிம் சவுதி, இவங்க 2 பேரோட ஸ்விங்கை கட்டுப்படுத்தி ஸோ கரெக்டாக வந்து பேட்டில் மீட் பண்ணி ஆடுவாரான்றது நம்ம பார்க்கணும். இனிஷியல் ஸ்விங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரைவர்ஸ் ஹெட்டு 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஸ்விங் இல்லை, டீசெண்டாக பேட்டிங் ட்ராக் அப்படின்னா ஒரு கம்பேக் மேட்ச்சில் ட்ரைவர்ஸ் ஹெட் பெரிய இன்னிங்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ்க்கு ட்ரைவர்ஸ் ஹெட்டை பிக் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கில் பிளேயராக எடுத்துக்கோங்க, கேப்டன்ஸ்க்கு கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான். டேவிட் வார்னர் டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். ஃபஸ்ட் பேட் பண்ணால் நல்லாவே ஆடுறாரு. சேசிங்கில் கொஞ்சம் வந்து அவருக்கு தடுமாற்றம்ன்றது இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஆடினது ஓகே, பட் ஆனால் மற்ற டீம்ஸ் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கார். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் ஆடினா பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே, ஹிட்டர்ஸ் எல்லோரும் அவுட் ஆவாங்கன்ற கான்செப்டில் ஒரு டீமை நீங்கள் செட் பண்ணால் அவரை கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா ஏதாவது ஒரு சில டீமில் மட்டும் ஸ்டீவ் ஸ்மித்தை பிக் பண்ணுறது பெட்டர் ஆடினார்னா. மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸ் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறமா மிச்சல் மார்ஸ், டேவிட் வார்னர், இந்த சைடில் மிச்சல் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், ஆடம் ஜாம்பா, இவங்கெல்லாம் வந்து விக்கெட்ஸ் ப்ளஸ் பேட்டிங்கில் மேலே இருக்க பிளேயர்ஸும் பவுலிங்கில் இவங்க விக்கெட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். பேட் கமின்ஸ் T20 பெரிய பர்ஃபார்மன்ஸ்ன்றது கிடையாது தான். ஓடியே அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காரு. இந்த சைடில் சேஃபஸ்ட் பிக்ஸில் கான்வே ஸ்டாட்ஸ் படி ரொம்ப அருமையான ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. அடுத்து ரவீந்திரா, அதுக்கப்புறமா கிளென் பிலிப்ஸு, மிச்சல் சாண்டர், டிம் சவுதி, யூசுப் சவுதி, இவங்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு பிக்ஸ்.
அதுக்கப்புறம் ஃபெர்க்யூசன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார் கண்டிப்பாக. ஆடம் மில்லன் டெத்தில் போகிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஸ்பின் விக்கெட் இல்லை மீடியம் பேஸ் விக்கெட்டாக இருந்தால் மிச்சல் சாண்டர், டிம் சவுதி, ஆடம் மில்லன் எடுத்துகிட்டு போகிறது கூட ஓகே தான். ஏன்னா ஆடம் மில்லன் ஃபெர்க்யூசனோட இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிக விக்கெட்ஸ்ன்றது எடுக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபெர்க்யூசனை மோஸ்ட்லி எல்லாருமே எடுப்பாங்க. ஆடம் மில்லன் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். ஸோ பெஸ்ட் கேப்டன் சாய்ஸ் டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸு, அடுத்து மேக்ஸ்வெல். இந்த சைடில் ரச்சின் ரவீந்திரா, கான்வே, அடுத்து பார்த்தோம்னா மிச்சல் சாண்டர். இவங்கெல்லாம் வந்து சேஃபஸ்ட்டு பெஸ்ட் கேப்டன். பவுலிங் காம்பினேஷனில் நீங்கள் கேப்டன் போட்டால் ஹேசல்வுட் வந்து கொடுக்கலாம். அடுத்ததாக டீம் சவுதியை கொடுக்கலாம். மிச்சல் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸு, ஃபெர்க்யூசன் இவங்கெல்லாம் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் தான். பட் எந்த அளவுக்கு இந்த மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களோட ஃபார்மும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் T20யில் பெரிய அளவில் யாருமே வந்து ஆடினாலும் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கம்மியாக தான் இருந்திருக்கு. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கண்டிஷன்ஸில் தான் ஆடுறாங்க. நியூசிலாந்தில் விக்கெட்ஸ் வந்து கிரவுண்டு வந்து சின்னதாக இருக்கும். அதை பயன்படுத்தி ஹிட்டர்ஸ் வந்து ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்ன்றது அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக மேக்ஸ்வெல் ஓவர் அதிகமாக போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கான்வே, ரவீந்திரா, மார்க் சாப்மன், மிச்சல் சாண்டர்னு இவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. 4 ஓவர்ஸையுமே மேக்ஸ்வெல் வீசலாம். அந்த 4 ஓவர்ஸில் மினிமம் 2 விக்கெட் எடுத்தால் கூட பேட்டிங்கில் வந்து அதே கான்ஃபிடன்ஸில் அடிச்சிருவார். ஸோ மேக்ஸ்வெல்லில் தொடர்ச்சியாக அந்த சீரீஸ் ஃபுல்லாக கேப்டனாக கொடுக்கனாலும் கொடுங்க. ஒரு மேட்சாவது பெரிய இன்னிங்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இவங்க சைடில் ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னராக இருக்காங்க. அதுவும் அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் பேட்டராக தான் மிடில் இருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்பின் காம்பினேஷன் இந்த மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ டாப்பில் விக்கெட் போகணும்னு எடுத்தால் ட்ரம்ப் கார்ட் பிக்காக கண்டிப்பாக டிம் டேவிட்டை பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே கிளென் பிலிப்ஸ், இவங்க 2 பேரும் இல்லை மார்க் சாப்மன், இவங்க 3 பேரும் கம்மியாக பிக் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க 3 பேருமே கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன் அடிப்பாங்க. பாயிண்ட்ஸ் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ கிராண்ட் லீக்கு முக்கியமான ஒரு பிக். இந்த சைடில் ஃபின் ஆலன் பெரிய ஃபார்மில் இருக்கார். பயங்கரமாக ஆடுற மாதிரி தெரியுது. இனிஷியல் ஸ்விங் கிடச்சிச்சின்னா மிச்சல் ஸ்டார்க் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வருவார் ரைட் ஹேண்டருக்கு. கண்டிப்பாக ஃபின் ஆலன் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சேம் ஹேசல்வுட்டுமே வந்து ஸ்விங் பண்ணுவார். ஸோ பார்க்கலாம் மேட்ச் வந்து எப்படி போகுதுன்றதை. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் பாருங்கள், அதை வச்சு உங்கள் டீம்ஸ்ன்றதை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ கான்வேயோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா அருமையான ஸ்டாட்ஸு. ஸோ ஹெட் 6 மேட்ச்சில் 71 ரன் வந்து ஆவரேஜ் வச்சுருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. அவர் வந்து நல்ல ஒரு பேஸில் வரக்கூடிய பவுலிங்கை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரு. ஹேசல்வுட்டு, பேட் கமின்ஸு, ஸ்டார்க் நல்ல ஹைட்டான பவுலர்ஸு நல்ல பேஸில் வந்து போடுவாங்க. சூப்பராக வந்து ஆடிருக்காரு. விக்கெட் கீப்பிங்குமே கான்வே தான் பண்ண போகிறாரு. சைஃப்ரெட் கிடையாது. ஸோ அதனால் கான்வேவும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் கேப்டனுக்கு. வென்யூவில் 31 ரன் ஆவரேஜ். ஃபின் ஆலன் ஒரு மேட்ச் ஆடி 42 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் மிச்சல் ஸ்டார்க் ஆடி இருக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தெரியல. பட் ஆனால் ஃபின் ஆலன் ஒரு மேட்ச்சில் 42 அடிச்சிருக்காரு ஹெட். கிளென் பிலிப்ஸு ஸோ 19 ரன் ஆவரேஜ் ஹெட். வென்யூவில் 4 மேட்ச்சில் 51 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதில் ஒரே ஒரு மேட்ச்சில் 37 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி 3 மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகிருக்காரு இந்த கிரவுண்டில். மார்க் சாப்மன் ஹெட் 43 ரன் ஆவரேஜ் 5 மேட்ச்சில் ஆவரேஜில் 43 ரன் தான் வந்து ஸ்கோரே பண்ணியிருக்காரு. வென்யூலையும் 3 மேட்ச்சில் 39 தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மிச்சல் சாண்டர் ஹெட் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் பார்த்தோம்னா 11 விக்கெட்டு. ஆடம் மில்லன் ஹெட் விக்கெட்டே எடுக்கலை. வென்யூவில் 5 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. ஸோ ஃபெர்க்யூசன் எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க. இஷு சவுதி ஸோ ஹெட் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. முக்கியமான ஒரு கீ பிளேயர். ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய அளவில் விக்கெட் எடுக்கல. பட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு. கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் சவுதி மினிமம் ஒரு விக்கெட் கன்ஃபார்ம். ஒரு 30 பாயிண்ட்ன்றது கண்டிப்பாக கிடச்சிரும். ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன்ஸ்க்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க, பவுலர்ஸ் காம்பினேஷனில் நம்ம கேப்டன்ஸ்க்கு கொடுக்கலாம்னா டீம் சவுதிக்கு நம்ம கொடுக்கலாம். வென்யூவில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. லாக்கி ஃபெர்க்யூசன் ஹெட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 2 மேட்ச்சில் 4 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்ப்போம். டேவிட் வார்னர் ஸோ நம்பிக்கையாக எல்லா மேட்ச் கேப்டன்ஷிப் கொடுக்க முடியாது. அப்படி தான் வந்து அவரோட ஃபார்ம்ன்றது இருந்திருக்கு. T20 எல்லா மேட்சுமே அவர் ஃப்ளாப்பு தான். பட் வெஸ்ட் இண்டீஸ் கூட கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பினார். அது காரணம் அகில் ஹுசேன். அதே மாதிரி இவங்களும் அதே தப்பை ஒரு ரச்சின் ரவீந்திராவோ மிச்சல் சாண்டரையோ வச்சு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வார்னர் வந்து அடிச்சிருவார். ஸோ பார்க்கலாம். 19 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 19 ரன். மிச்சல் மார்ஸ் 30 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 22 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேக்ஸ்வெல் 32 ரன் ஆவரேஜ் 11 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவலில் வந்து மேக்ஸ்வெலுக்கு இருந்திருக்கு. தேர்டு T20 தவிர்த்து அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சுமே நல்லா தான் ஆடியிருக்கார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக தேர்டு T20 வென்யூவில் 3 மேட்ச்சில் 89. அதிகமாக லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறனால ஓவர்ஸ் வந்து அதிகமாக பவுல் பண்ணுவார். இந்த மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், கேமரன் கிரீனு, ஆரன் ஹர்டி இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் யாரும் இல்லாதனால மேக்ஸ்வெல் ஓவர் வீசலாம். மிச்சல் மார்ஸும் பவுல் பண்ணலாம்.
ஸ்டீவ் ஸ்மித் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சில் 6 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒரு ரன் கூட வராது, அந்தளவுக்கு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பேட் கமின்ஸ் ஹெட் டு ஹெட்டில் விக்கெட் எடுக்கல, 2 மேட்ச்சில். ஹேசல்வுட் 2 மேட்ச்சில் ஹெட் டு ஹெட்டில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் ஹெட் டு ஹெட்டில் விக்கெட்ஸே வந்து எடுத்தது கிடையாது. அதுமாதிரி ஆடம் ஜாம்பா ஹெட் டு ஹெட்டில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 3 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸையுமே வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இதுலேருந்து நீங்கள் மாற்றி பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி உங்கள் டீம்ஸை மேக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கான டீம் பார்ப்போம். இதான் வந்து யூனிவர்சல் சேஃப் டீமாக இருக்கும். ஆன் டைமில் விக்கெட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளேயர்ஸை மாற்றிக்கோங்க. பேட் கமின்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதே கேப்டன் வைஸ் கப்னா இவங்க 2 பேர்த்துக்கு கொடுக்குறது இன்னும் பெட்டராக இருக்கும். அதேமாதிரி பேட்டிங் காம்பினேஷனாக இருந்தால் இவங்க 2 பேர்த்துக்கு நம்ம கேப்டன் வைஸ் கப் கொடுக்கலாம். பவுலிங் காம்பினேஷனாக இருந்துச்சுன்னா டிம் சவுதி, அடுத்ததாக மிச்சல் ஷா கொடுக்கலாம். ஸ்பின்னிங் காம்பினேஷனாக இருந்தால் நம்ம ஆடம் ஜாம்பா, இஷு சவுதின்னு கொடுக்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி டீம்ஸுன்றதை மேக் பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. கேப்டன் வைஸ் கப்னே இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக ஃபுல் ஜிஎஸ்டி ஃப்ரீ குபேராலையும் கொண்டு வந்துடுவாங்க. அது வரையா 14% வந்து நீங்கள் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே வந்து நான் ஃப்ராங்காக வந்து சொல்லிட்டேன். ஃபேப் லெவனு பேட் பால் லெவனில் 0% ஜிஎஸ்டி. நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணாதவங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.